Kids Zone. வாழ்க்கை தொடர்பான பல்வேறு பாடங்களை தந்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளது. அளவு அல்லது அதிகாரத்தை பொருட்படுத்தாமல் கருணை, நட்பு மற்றும் நம்பிக்கை பற்றிய பாடம் இதுவாகும். இது காட்டின் ராஜா, சர்வ வல்லமையுள்ள சிங்கம் மற்றும் ஒரு சிறிய எலி பற்றிய கதை. ஒரு காலத்தில் கினார் காட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த சிங்க ராஜா ஒருவர் வசித்து வந்தார். ஒரு நல்ல நாள் உணவு சாப்பிட்ட பிறகு அவர் சாதாரணமாக அமர்ந்திருந்த போது திடீரென்று ஒரு எலி அவரது காலில் மேல் ஏறியது. எலி பயந்து போய் சிங்கத்திடம் கெஞ்சியது. வல்லமைமிக்க ராஜாவே, தயவு செய்து என் உயிரை காப்பாற்றுங்கள். கர்ஜனை. வல்லமைமிக்க சிங்கமே, தயவு செய்து என்னை சாப்பிடாதே. நீங்கள் என்னை விடுவித்தால் நான் உங்களுக்கு உதவுவதாக உறுதியளிக்கிறேன். நீ எனக்கு உதவு. அதுதான் நான் இவ்வளவு நாள் கேள்விப்பட்டதிலேயே வேடிக்கையான விஷயம். என்ன? மிகவும் நல்லது. கிளம்பு. நீங்கள் ஒரு பசி தூண்டுபவராக மாறுவதற்கு முன்பு ஓடி வாருங்கள். உன் வாக்குறுதிக்காக அல்ல, உன் வேடிக்கையான துணிச்சலுக்காக நான் உன்னை விடுவிப்பேன். நாட்கள் கடந்தன. சிங்கம் அந்த சம்பவத்தை மறந்துவிட்டது. ஒரு நாள் 2 வேட்டைக்காரர்கள் காட்டிற்கு வந்து வலையை நட்டனர். சிங்கம் தன் உணவை தேடி வெளியே சென்றபோது திடீரென்று வலையில் விழுந்தது. அவன் கத்தினான். அவன் அந்த கொடியை தளர்த்த போராடினான். அவன் அழுதான். ஆனால் எல்லாம் வீண். காட்டில் வெகு தொலைவில் தங்கியிருந்த ஒருவர் சிங்கத்தின் குரலை கேட்டு தனது வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார். அவன் வேகமாக ஒரு சிங்கத்தை நோக்கி ஓடினான். அமைதியாக இருங்கள் திரு சிங்கம், நான் உன்னை வெளியேற்றுவேன். நீங்க எனக்கு ரொம்ப உதவி பண்றீங்க. நன்றி. கடைசியில் சிங்கம் வலையிலிருந்து வெளியே வந்தது. அவர் சுதந்திரமாக இருந்தார். பாதுகாப்பாக இருந்தேன். சிங்கம் எலியின் அருகில் சென்று ஒரு பாகத்தை கொடுத்தது. ஐந்து சிங்கம் சொன்னது, நீ என்னுடைய உண்மையான நண்பன், அன்புள்ள மூசி. வாழ்க்கைக்கு ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். நீங்கள் எவ்வளவு பெரியவராகவோ அல்லது சிறியவராகவோ இருந்தாலும் பரவாயில்லை. உண்மையான நட்பும் கருணையும் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. மற்ற விலங்குகள் ஆரவாரம் செய்கின்றன. அந்த நாளிலிருந்து சிங்கமும் எலியும் சிறந்த நண்பர்களானார்கள். Thanks for watching by Kids Zone.